ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு உண்மையிலே சூப்பருங்க. லேட்டாக வந்திருந்தாலும் செம்மையாக இருக்குது. இன்றைக்கி டைரக்ட் சாருக்கு ஒரு நன்றி தான் சொல்லிடணும். நம்ம காவேரிக்கு விஜய் சூப்பராக புரிய வைக்கிறாரு. காவேரியும் கேட்குறா, நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கினதுனால தான் வெண்ணிலாவை கூட்டிக்கின்னு வந்து விட்டேன். வெண்ணிலாவை கூட்டியாந்த பிறகு என்னை ஒரு பார்வை கூட பார்க்கல. வெண்ணிலாவுக்கு சொடக்கு எடுத்து விடுறது, அவள் பின்னாடியே போடுறது, ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தீங்க, நான் எவ்வளோ வெயிட் பண்ணிக்கின்னு இருந்தேன் தெரியுமான்றாரு. அப்போ விஜயும் சொல்கிறாரு, நான் ஃபோன் பண்ணேன்டி, நீ தான் எடுக்கலைன்னா. அப்போ யோசிக்கிறா காவேரி, ஒருவேளை ராகினி விளையாடி இருப்பாளோன்னு சொல்லிட்டு. ராகினி தான் விளையாடினா, ஆனால் ராகினியை புரிஞ்சிக்கின காவேரி அந்த இடத்துல விஜயை புரிஞ்சிக்கல. இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அன்பு அதிகமாக இருக்கும்போது ஒரு குழப்பமும் வரும். ஏன்னா அவள் தான் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கினா இல்லை, அதுக்கும் இங்கே விஜய் புரிய வைக்கிறாரு. உன்னோட பர்த்டே அன்னைக்கு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டோம், அதுக்கப்புறமும் நான் உன்னை விட்டு பிரிவை நீ எப்படி நினச்சேன்னு சொல்லிட்டு செம இந்த இடத்துல. உண்மையிலேயே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்ட பிறகு கான்ட்ராக்ட் மேரேஜ்னால் வேறு யாருன்னா காரணம் எப்படி பிரிய முடியுன்றது அழகாக கொண்டு வந்துக்கிறாரு டைரக்டர் சார். அப்பவும் கேட்குறா காவேரி, அப்புறம் எதுக்கு என்னை துணிலாம் எடுத்துக்கின்னு பேக்கிங் பண்ண சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோட முட்டாள்தானம். நம்ம ஃபஸ்ட் ஆனிவர்சரியை வந்து கொடைக்கானலில் போய் கொண்டாடலான்னு சொல்லிட்டு தான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் கிளம்ப சொன்னேன்னு சொல்லிட்டு, உண்மையாவான்னு சொல்லிட்டு நான் முகத்தில் கையை வைக்கிறேன். அப்போது எதுக்கு அங்கே வக்கீல் வந்தார், எதுக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போது விஜய் சொல்கிறாரு, இதுவும் என்னோட முட்டாள்தானம், உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியில் உன்னை எம்டி போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன், அதுக்காக தான் அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கணும்னு சொல்கிறாரு. ஆச்சரியத்தோடு போயிட்டு கட்டி இப்படி கொடுக்குறா. அப்போ வந்து ஒரு தள்ளி எடைய போகிறா. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க அம்மாவுக்கு சத்தியம் செய்து கொடுத்துருக்குறா, அவங்க அம்மாவை மீறி எதையும் செய்யக்கூடாதுன்னு. நம்ம காவேரி வந்து விஜய் இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் விஜய் வந்து எப்பவுமே நீ இல்லாத இருக்க முடியாதுடி. வெண்ணிலா வந்து சரியானதும் அவள் சொந்தக்கார தேட சொல்லியிருக்கிறான், அவளை அனுப்பி விட்டுடலாம். வெண்ணிலாவுக்குலாம் என் வாழ்க்கையில் இடம் இல்லை காவேரி, நீ தான் என் ஒய்ஃபு, உங்களோட தான் நான் இருப்பேன், இதை நல்லா நீ புரிஞ்சுக்கொன்னு சூப்பராக புரிய வச்சுட்டாரு. இனி சாரதம்மாவை தான் வந்து காவேரி சால்வ் பண்ணுவாளா இல்லை கங்கா சால்வ் பண்ணுவாளான்னு அடுத்தது நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.